ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நார்மலாக செய்கிற கர்ட் ரைஸ் செய்யாமல் ஸ்பெஷலான டேஸ்ட்டில் ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் இது தான். தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் பாலை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியாவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃபில்ட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணாமல் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தயிர், வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அது கூட என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்கோ ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கோங்க, இல்லைனா 2 சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்க்குறத விட கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அது நம்ம தெரியாமல் கூட நம்ம சாப்பிட்ருவோம். அது முழுசாக இருந்துச்சுன்னா அது எடுத்து வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி தட்டி வச்சுருக்க இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். நான் 2 போர்ஷனாக சேர்த்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க தயிர் கூட தேங்காய் பால் சேர்த்து செய்கிறேன். இன்னொன்று நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி செய்கிறோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது கூட தயிர் கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அதை இது கூட சேர்த்து நல்லா கலரிட்டு நல்லா சூடான சாதத்தில் இந்த தயிரை விட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டுன்ட்டு பாருங்கள். நல்லா தண்ணி பதத்தில் இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை திஸ் அப்படின்ற ஒரு ரெசிபி தான் இது. இது நார்மலாக செய்கிற தயிர் சாதத்தோடைய மசாலா தான் இது. பாருங்கள், தயிர் எவ்வளோ திக்காக கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நார்மலாக இப்படி தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் விட்டு செஞ்சுருக்கோம். அதையும் இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள்.